தேவனே என்னை தருகிறேன், உம் பாதத்தில் என்னை படைக்கின்றேன். யாவையும் நீர் தந்ததால் உம்மிடம் திரும்ப தருகிறேன். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஓய்வு நாளில இந்த ஒளிப்பதிவின் மூலமாக உங்களை நாங்கள் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாய் நம்மளை ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மை நடத்தி இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு நன்றி சொல்லலாமா? அல்லேலூயா. நாம் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் வண்ணமாக, நன்றி சொல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி அவருக்கு நாம் நன்றி சொல்லி அவரை பாடி நாம் ஆராதிக்கலாம். அல்லேலூயா. எங்களோட நீங்களும் கூட சேர்ந்து பாடி ஆராதித்து வேத வசனத்தை நாம் தியானித்து நிறைவு செய்யலாம்.
ஹalleluya. நம்ம எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தருக்கு ஒரு மகிமை செலுத்தலாம். அவருக்கு நன்றி சொல்லாம நம்மளால இருக்க முடியாது. அவர் அத்தனை நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதத்துல போன மாதத்துல ஒவ்வொரு வாரமும் செய்திருக்கிறார். ஹalleluya. Thank you God, thank you God. நம்ம அப்படியே இருக்கிற இடங்கள்ல எழும்பி நின்று கர்த்தரை ஆராதிக்கலாம். அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நாம் யாரும் நம்மோடு கூட இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இல்லாவிடில் நம் பெருமையான ஒரு பாத்திரம் தான். நீங்க சொல்லலாம், எனக்கு இருக்கிற ஞானத்திற்கு, எனக்கு இருக்கிற படிப்பிற்கு, எனக்கு இருக்கிற சொத்துக்கு என்று சொல்லி நீங்கள் உங்களை மாத்தட்டி கொண்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இல்லை என்றால் நாம் எல்லாமே வெறுமையானவர்களாய் மாறி போய்விடும். கர்த்தர் நம்மோடு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மோடு இருக்கிறதுனாலதான் நம்மை பாதுகாக்கிறார், நமக்கு பலம் தந்திருக்கிறார். நாம் சேர்ந்து பாடி கர்த்தர் ஆராதிக்கலாம். எல்லாம் இருக்கிற இடங்கள்ல கர்த்தர் ஆராதிக்கலாமா? நம்ம ஒரு ஆசைப்படலாம், ஆண்டவரே நாங்க உம்மோடு இருக்கிறது எங்களுக்கும் ஆசைதான் ஆண்டவரேன்னு சொல்லி, எங்களுக்கு வாஞ்சதான்னு சொல்லி பாதரைய பாடல் நம்ம பாடி ஆண்டவரை ஆராதிக்கலாமா? இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எல்லாரும் சேர்ந்து கேட்கலாமே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாதத்தில் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஆமென். ஆமென். ஹalleluya. ஆமென். ஆமென். ஹalleluya.
அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆராதிக்கிற வேளையில் ஒரு தெய்வ பிரசன்னம் இதை பார்க்கிற ஒவ்வொரு மீதும் இறங்கி இருக்கிறதற்காக நன்றி. தொடர்ந்து ஆவியானவர் பேசி வழிநடத்த மீதியான வேலையுடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த ஓய்வு நாளில் உங்களை சந்திப்பதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். விசேஷமாய் இவ்வளவு நேரம் கர்த்தரை நாம் பாடி ஆராதிக்கும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இப்பொழுது வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசித்து வாசிக்கலாம். இந்த வாரத்துக்குரிய ஒரு வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்கலாம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. அல்லேலூயா. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. நான் ஏற்கனவே இந்த செய்தியை உங்களிடத்துல இந்த செய்தியை கொஞ்சம் வித்தியாச முறையில பேசியிருந்தேன். என்னன்னா, என்ன அவரால் கிடைக்கிற பலன்னு சொல்லி பேசியிருந்தேன். இப்பொழுது உங்களோடு நான் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்றால், செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. நீங்க என்ன காரியத்தை செய்கிறீர்களோ அந்த செய்கைக்கு தக்க பலனை நீங்கள் அவருடைய சமூகத்துல அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நீங்க அநேகர் சொல்லுவாங்க, நிறைய கவனிச்சிருக்கிறேன், அவங்க அப்பா நிறைய தான தர்மங்கள் பண்ணாரு, அவங்க அப்பா இப்படி எல்லாம் செஞ்சாரு, ஆனா அதனால அவங்க பையனை கடவுள் எவ்வளவு ஆசீர்வதித்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதை நம்ம கேட்டிருக்கிறோம். இன்னும் நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா, அவர் நிறைய பேருக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரு, நல்லது பண்ணிருக்கிறாரு, அதனால கடவுள் அவங்கள என்ன செஞ்சிருக்காரு, ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, கர்த்தர் அவங்களை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று அநேகர் சொல்லுகிறதை நாம் கேட்டிருக்கிறோம், பார்த்தும் இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நம்முடைய செயல் எப்படி இருக்கிறது, நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது என்றுதான் இன்றைக்கு நாம ஆராய்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு உங்களுடைய செயல்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய செய்கை எப்படி இருக்கிறது, நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் உங்களுக்கு தருவார். அல்லேலூயா. அப்ப அந்த செய்கைக்கு தக்க பலனை நாம் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். ரூத்தின் புஸ்தகத்துல பாத்தீங்கன்னா, ரூத் அவர்களுடைய காரியத்துல என்ன காரியத்தை செய்கிறார்கள், என்ன காரியத்தை செய்தார்கள் என்றால், தன்னுடைய புருஷன் இல்லாத போதிலும் கூட தன் மாமியாரை சார்ந்து வாழ்கிறார்கள். அவர்கள் செய்த அந்த செய்கைக்கு தக்க பலன் அவர்களுக்கு ஒரு போவாசை கர்த்தர் தருகிறார். அவங்க சொந்தத்திலிருந்தே கர்த்தர் அவங்களுக்கு ஏற்படுத்தி தர. ஒருவேளை ரூத்த மாமியாரை விட்டு போயிருந்தாங்கன்னா கூட அந்த பிளஸிங்கை பெற்றிருக்க முடியுமான்னு தெரியல. ஆனா கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கும்படி ரூத்துக்கு உதவி செய்தார். இருந்ததின் விளைவு ஒரு போவாசை பெற்றுக் கொள்கிறார். இன்னைக்கு அவர்களுடைய பலன் பாத்தீங்கன்னா உடனே கிடைக்கிறது. ஒரு சில வருஷங்கள் மாதங்கள்லயே பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு சிலர் இப்ப செய்த நன்மைக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி செய்த நன்மையை இப்ப பெற்றுக் கொள்கிறார்கள். இன்னைக்கு பல விதங்கள்ல செய்யத்தக்க பலனை பெற்றுக் கொள்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனா ரூத் அவருடைய வாழ்க்கையில ஒரு சில வருஷங்கள்லயே அந்த காரியங்களை பெற்றுக் கொள்கிறதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இன்னைக்கு எத்தனை வருஷங்கள் ஆகியும் இன்னைக்கு நாம செய்யத்தக்க பலனை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறோம் என்றால், இன்னைக்கு நம்முடைய செய்கை எப்படி இருக்கிறது என்றுதான் இன்னைக்கு சர்ச் பண்ண வேண்டும். அல்லேலூயா. வேதத்திலிருந்து ஒரே ஒரு காரியத்தை சொல்லிக் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரை நீங்க வீட்டுல வாசிங்கள். நீங்க இப்பொழுது 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்தை வாசிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக.
உன் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, இந்த 23ஆம் அதிகாரத்துல 24ஆம் வசனத்திலிருந்து 33வது வசனம் வரையில நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, கர்த்தர் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒரு காரியத்தை சொல்றார். அவனுடைய செய்கைக்கு தக்க பலனை பெற்றுக் கொள்கிறார். என்ன செய்கைக்கு தக்க பலன்? ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு உறுதியா சொல்றார். 24ஆம் வசனத்திலையும் 34ஆம் வசனத்திலையும் மெயினா ஒரு காரியத்தை சொல்றார். என்னன்னா, 24 வசனீங்கன்னா மேல ஒரு வாசிங்க. நீ அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்கள் செய்கைகளின்படி செய்யாமலும் அவர்களை நிர்மூலம் பண்ணி அவர்களுடைய சிலைகளை உடைத்து போடுவாயாக. 33ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் உன்னை பண்ணாதபடிக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கன்னியாயிருக்கும் என்றார். அல்லேலூயா. இந்த ஒரு காரியத்தை அருமையாக அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார், சொல்லி தருகிறார். நீங்க இப்படி செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்றார். நீ என்ன செய்ய வேண்டாம்? 24ஆம் வசனத்துல அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளாமலும் சேவியாமலும் அவர்களுடைய செய்கையின்படி செய்யாமலும் இரு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி தருகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கட்டளையாய் சொல்லி இருக்கிறார். அநேக காரியத்தை கர்த்தர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். என்னன்னு சொல்லி கொடுத்திருக்கிறார்னா, அவர்களுக்கு ஒரு சில காரியத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் செய்யாமல் இருக்கும் போது உங்க செய்கையின் தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அல்லேலூயா. பாருங்க, இந்த அருமையான ஜனங்களுக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதங்களை தருகிறார்னா, நீங்க வாசித்த அதே 24ஆம் வசனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா, ஏத்தியர், பெர்சியர், கானானியர், ஏவியரும் எபூசியர் இருக்கிற இடத்துக்கு உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதம் பண்ணுவேன். அல்லேலூயா. ஆண்டவர் அருமையாய் அந்த ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீங்க செய்ய வேண்டிய ஒரு காரியம், அவர்களுடைய தேவர்களை பணிந்து கொள்ளக்கூடாது, அவர்கள் செய்கிற செயலின்படி நீங்களும் செய்யக்கூடாதுன்னு சொல்லித்தர. அப்படி செய்ததுனால இன்னைக்கு பாருங்க, 25ஆம் வசனத்துல ஒரு காரியத்தை ஆண்டு சொல்ற, வியாதியை விளக்குவேன்ற. 26ஆம் வசனத்துல ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன்னு சொல்ற. 27ஆம் வசனத்துல சத்துருக்களுக்கு முதுகு காட்டப்படுவேன்னு சொல்றார். 29ஆம் வசனத்துல விரோதமாய் எழும்புகிறவர்களை ஒன்றுமில்லாமல் கர்த்தர் இல்பொருளாக்கி போடுவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு அவர்களுக்கு உங்களுடைய செய்கைகள் தான் கர்த்தர் முக்கியமாய் கவனிக்கிறார். உங்களுடைய செய்கைகளை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? கர்த்தருடைய வார்த்தையை மீறி செயல்படுகிறீர்களா? கர்த்தருடைய வசனத்துக்கு மீறி செயல்படுகிறீர்களா? இன்னைக்கு உங்களுடைய செய்கைகளை கொஞ்சம் மாற்றிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய செய்கைகளை கர்த்தருக்காக நீங்க என்ன செய்ய வேண்டும்? மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நீங்க மாற்றிக்கொண்டால்தான் உங்க செய்கைகளுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதை மாற்றிக்கொள்வதுங்கிறது சிரமமான ஒரு காரியம். ஆனால் நீங்க அதை மாற்றிக்கொள்ளும் போது கர்த்தர் உங்க செய்கைகளுக்கு தக்க பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார். பாருங்க, ஒரு 100க்கு அதிபதி ஆண்டுடைய சமூகத்துல வந்து, நான் சிறு வயது முதல் இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது, அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ இதெல்லாம் விற்று என்ன செய்ய, தரித்திரத்துக்கு கொடு அப்படிங்கிறார். அவனால எதுவுமே செய்ய முடியாம அவன் பின்பற்றி வரலாம்னு நினைத்தான். ஆனா அவன் சொன்ன செயலை, சொன்ன காரியத்தை செய்ய முடியாமல், மனம் இல்லாமல் அவன் என்ன செய்கிறான்? திரும்பி போகிறதை நாம் வாசிக்கிறோம். அப்ப ஒரு ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு காரியம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அப்ப இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை அநேக வேளைகள்ல நாம் செய்யாமல் போய்விடுகிறதுனால இன்றைக்கு நம்முடைய செயலுக்கு தக்க பலனை தான் இன்றைக்கு நம்ம பெற்றுட்டு இருக்கோம்.
அதனாலதான் இன்னைக்கு நம்முடைய பலன் என்ன இருக்கிறது என்றால், நாம செஞ்சிட்டு இருந்த எல்லா செயலுக்குரிய பலனை தான் இன்னைக்கு பெற்றுட்டு இருக்கிறோம். நம்முடைய செயல் இன்னும் மாறவே இல்லை. இன்னைக்கு அததான் இந்த வெளிப்பதிவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்க இத்தனை நாள் எப்படி ஜெபித்தீங்களோ தெரியல, இத்தனை நாள் எப்படி வேதம் வாசித்தீர்கள் என்று தெரியல, இத்தனை நாட்கள் உங்களுடைய எப்படி பரிசுத்தம் இருந்தது என்று எனக்கு தெரியல, உங்களுடைய செய்கைகள் எப்படி இத்தனை நாட்கள் இருந்தது என்று எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்கு நன்றாக தெரியும், உங்க செயலுக்கு தக்க பலன் தான் கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு பிராமிஸ் கொடுக்கிறார். அல்லேலூயா. நீங்க இதை தியானம் பண்ணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன காரியத்துல என்னுடைய செயல் இருக்கிறது, நான் எப்படி கைப்பட்ட காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி உங்களை சர்ச் பண்ணி பாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசிட்டு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு இந்த வார்த்தைகள் மூலம் உணர்த்தி கொண்டிருக்கிறார். உங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கிறது, உங்களுடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது. ஒரு சம்பவத்தை கூட சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். ஒரு அருமையான ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கென்று வைத்திருந்த அநேக சொத்துக்கள் இருந்தது. அவருக்கென்று அவருடைய சகோதரர் ஒருத்தர் இருந்தார். தன் தகப்பனிடத்திலிருந்து வாங்கின எல்லா சொத்துக்களையும் தன்னுடைய தம்பிக்கு சரியான அளவு இருவருக்கும் கொடுக்க வேண்டியிருந்தது. ஆனால் இவர் என்ன செய்தார், தன்னுடைய தம்பியை ஏமாற்றி தனக்கென்று அநேக சொத்துக்களை வைத்துக் கொண்டார். தன் தம்பிக்கு ரொம்ப சொற்பமான ஒன்றை கொடுத்து சென்றார். அதற்கு பிறகு அவர் அந்த கொடுக்கப்பட்ட அவருடைய சொற்பமான சொத்திலேயே அவருடைய தம்பி வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இவருடைய வாழ்க்கை அவருடைய அநேக தகப்பனுடைய சொத்துகளிடத்தில் இருந்ததினாலே அந்த சொத்துல மகிழ்ச்சியாய் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாள் வந்தது, தன் அத்தனை சொத்துக்களை வைத்திருந்தாலும் தன்னுடைய சரீரத்துல கொடிய வியாதியினால் பாதிக்கப்பட்டார். அந்த வியாதியினால சாப்பிட முடியவில்லை, தூங்க முடியவில்லை, உட்கார்ந்தாலும் நின்னாலும் படுத்தாலும் தன்னுடைய சரீரத்துல அவரை வேதனைப்படுத்திக் கொண்டே இருந்தார். அவருடைய சரீரத்துல பிளட் கேன்சர் என்று சொன்னார். தன்னுடைய ரத்தம் முழுவதும் அந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டார். சொத்துக்கள் இருந்தது, செலவு பண்ணுகிறார்கள், ஆனால் வியாதியில இருந்து ஒரு விடுதலையே இல்லை. இன்றைக்கு அவருடைய தம்பியை குறித்து நீங்க பார்த்தீர்கள் என்றால் அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருந்தது. கொஞ்சம் சொத்து இருந்தால் அவருடைய வாழ்க்கை செழிப்பா இருந்தது. அவர் யாரையும் ஏமாற்றல, தனக்கென்று கொடுக்கப்பட்டதை வைத்து சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு கூட இந்த ஒளிப்பதிவின் மூலமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். அவ்வளவு பெரிய சொத்து வைத்திருந்த அவர் என்ன செய்தார் தெரியுங்களா? ஒரு நாள் மறைத்து போனார். அந்த சொத்து எல்லாம் திரும்ப வைத்திருந்த சொத்து எல்லாம் தம்பிக்கே வந்து சேர்ந்தது. பாருங்க, இன்றைக்கு சொத்துக்களை ஏமாற்றம். இன்றைக்கு பிள்ளைகளை ஏமாற்றுகிறார்கள், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாற்றுகிறார்கள். இன்னைக்கு செய்திக்கு தக்க பலனை தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் மரிக்கும் போது யோசித்து இருக்கலாம், நான் அதை நினைத்தேன், ஐயோ இவ்வளவு சொத்து இருக்கிறது, ஆனால் என்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு வழி இல்லை என்று சொல்லி. இன்னைக்கு அநேக வேளையில நாம் கூட அநேக தந்திரமான காரியங்களை யோசித்து செயல்படுகிறோம். ஆனால் அது எல்லாம் நமக்கு ஒரு காரியத்தை செய்யாது. அவர்கள் முகங்கள் கோணாதபடிக்கு நன்மை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் நம்முடைய செய்திகளை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அந்த செய்திகளுக்கு தக்க பலனை தான் கர்த்தர் நமக்கு தருவார். ரூத் அவருடைய வாழ்க்கையில என்ன செய்தார்கள்? அவருடைய செய்திக்கு தக்க பலனை அவர்கள் அனுபவித்தார்கள். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் சொல்கிறேன், உங்களுடைய செய்திகள் ஒருவேளை இவ்வளவு நாட்கள் மோசமான செய்திகளா இருந்திருக்கலாம், அல்லது சரியில்லாத செய்திகளா இருந்திருக்கலாம். அவைகளை மாற்றிக்கொள்ளுங்கள். இன்றையிலிருந்து கர்த்தர் உங்களுடைய செய்திகளுக்கு தக்க பலனை தருவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தின் பிதாவே, எங்களோடு நீ பேசியிருக்கிற அந்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவரே, இந்த செய்திக்கு தக்க பலனை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. இந்த ஒளிப்பதிவை பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மீதும் உடைய பிரசனம் இறங்குவதாக. இத்தனை நாட்களுடைய செய்திகள் மோசமா இருந்தாலும் இனிமேல் அவருடைய செய்திகளை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய செய்திகளுக்கு தக்க பலனை கர்த்தர் தந்திருவீராக. கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமக்கு சகல துதிகளை மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். உங்களுடைய செய்திக்கு தக்க பலனை கர்த்தர் தரப்போகிறார். அன்றைக்கு அநேக ஜனங்களுக்கு கர்த்தர் செய்தார்.
சுகம், விடுதலை, நன்மை எல்லாவற்றையும் அவருடைய செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் தந்தார். இன்றைக்கு உங்களுடைய செயலுக்கு தக்க பலனை கர்த்தர் நிச்சயம் தருவார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிருபையில வாழ்க்கை போடுது, உங்க இரக்கத்தைய உள்ளம் நாடுது. ஏதோ கிருபையில வாழ்க்கை போடுது, உங்க இரக்கத்தைய உள்ளம் நாடுது.